ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா குக்கிங். இன்றைக்கி நம்ம பன்னீர் கர்ட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் பன்னீரை துருவிக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் சீஸ், கிரேட்டட் மொசரல்லா சீஸ் அது போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். அதாவது இந்த தயிரை நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிருங்க. ஒரு கிளாத்தில் எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் தயிர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அது ஒன்று ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த உடைச்ச கடலை மாவாக்கி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாப் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கேர்டில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நமக்கு பிசைறதுக்கு போதும். கொஞ்சம் பத்தலைன்னா தேவையான கொஞ்சம் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி பால்ஸாக நீங்கள் உருண்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒட்டியாச்சு எல்லாத்தையும். ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த உருண்டை பண்ணியிருக்கோம்ல, அதை இப்படி தட்டி முட்டையில் டிப் பண்ணி நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் இந்த முட்டையில் போட்டு இது பண்ணிங்கன்னா அது உடையாமல் விரிசல் விடாமல் இருக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கட்லெட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நம்ம இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானோடனே நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ணியிருக்கிற கட்லெட் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீர்னால உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கும். உங்களுக்கு ரொம்ப இதை குக் பண்ண தேவையில்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சுவையான பன்னீர் கர்ட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? பன்னீர் தொட்டு சாப்பிடுற மாதிரி சாஸ் மாதிரி இருக்குது. இது மைனஸ் தொட்டு சாப்பிடலாமா? சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்றே ஒன்று ஆகுது. இது ஃபுல்லாக சாப்பிட போகிறேன்.